ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அடுத்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சோழன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு நடந்தது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே சொல்கிறாங்க. நிலாவும் ரொம்ப பதற்றமாடிறாங்க. இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், நீ சொல்கிறதெல்லாம் எங்களை நம்ப சொல்றியாடா, நீ பணத்தை நகையை எங்கேயோ திருடி கொண்டு போய் வச்சுட்டு இப்போ நாடகம் ஆடுறியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இங்கே மனோகரதாசன் சோழனை பயங்கர கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சோழனும் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாது, நாமளும் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அந்த ரவடியை வெளியவே பாண்டியனை நிற்க வச்சுட்டு இப்போ இங்கே நம்ம என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலான்றதுக்காக உள்ளே வந்தார். இவர் பண்ணது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணோம், இவர் நாம் இப்படியே விட்டுருந்தா நிலா முன்னாடி நம்ம மேலே பழி போட்டுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நிலா இதை எதுவுமே நான் பண்ணலை, அப்படி பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நான் நகையும் பணத்தையும் எங்கேயும் திருடிட்டு போகல அப்படின்னு இங்கே சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் நம்புறதுக்கு பைத்தியக்காரனாடா அப்படின்னு இங்கே தாஸ் கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு மேலேயும் எதுவும் பேச விரும்பலை, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சொல்லிக்கிட்டு இங்கே மனோகர்கிட்ட, இந்த நகையும் பணத்தையும் நான் எடுக்கலை, நீங்கள் இதை நம்ப மாட்டீங்களா, என்ன ஆதார் பூர்வமாக நிரூபித்தா மட்டும்தான் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பார்த்தீங்க அப்படின்னா மனோகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்போ எப்படிலாம் பேசுகிறீங்க, நான் நம்பாமையா, உங்களை எப்படி நான் நம்பாமல் இருக்கிறது, ஏதோ தாஸ் தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் நடிக்காதீங்க, உங்கள் பையன் என்ன நினைக்கிறாரோ அதே தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த நகையும் பணத்தையும் நான் எடுத்துகிட்டு போகல, அதுக்கான ஆதாரம் என்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை பாண்டியனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்தால் இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, இவங்க கையில் சிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நிலா யார் சோழன் இது அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே எல்லாருமா பழி போட்டாங்கல்ல, இப்போது இவன் யாருன்னு அவன் வாயாலே எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சொல்கிறாங்க. ஏய் இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கூட்டிகிட்டு நிற்க வச்சு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா மனோகரதாசன் கண்ணில் செய்கை பண்ணுறாங்க. அதனால் அந்த ரவுடி எதுவுமே சொல்கிறதில்ல. இதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலேயும் அமைதியாக இருந்தால் இவன் வாயை உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்னு இங்கே நம்ம பல்லவனே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அண்ணி இந்த ஆள் அனுப்புனது உங்கள் அப்பா தான், இது எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மனோகர் பயங்கர அதிர்ச்சியில் இல்லை நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா உண்மைகளும் சொல்கிறாங்க. எப்படி நடந்துச்சு அப்படின்ற வரைக்கும் முழு கதையும் இங்கே சேரன் சோழன் பாண்டியன் 4 பேரும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிலா பயங்கர கோவப்பட்டு, இதுக்காக தான் நாடகமாடி என்னையும் சோழனையும் திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்தேன், உங்கள் விஷயத்தில் நான் எதாச்சும் தலையிட்டேனா, இப்படி எதுக்காக என்னையும் சோழனையும் கூட்டிகிட்டு இங்கே இப்படி சித்திரவாதம் பண்ணுறீங்க, அதுவும் சோழனை பாருங்கள் எப்படி கட்டி வச்சு அடித்து போட்டிருக்கீங்க, பேசாமல் நாங்கள் ஊர்லேயே இருந்துருப்பீங்கல்ல, பாசத்தை காட்டுற நீங்கள் கூட்டிகிட்டு நம்ப வச்சு என்னை கழுத்தறுத்துட்டீங்கல்ல அப்படின்னு இங்கே நிலா கோவத்தோடு பேச, இப்போ இங்கே உடனே மனோகர் இருந்துக்கிட்டு போது நிறுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ உடனே எதுக்காக இப்போ சத்தம் போடுறீங்க, நான் தான் உங்ககிட்ட சத்தம் போடணும், நீங்கள் எங்கிட்ட சத்தம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மனோகர் இருந்துக்கிட்டு, பின்ன ஆசையாக உனக்காக பார்த்து சின்ன வயசுலேருந்து ஒவ்வொன்றா பண்ணி பெற்று வளர்த்து ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீ வேறு ஒருத்தன் தான் வேணும் அப்படின்னு எங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டு நீ வேறு ஒருத்தன் கூட போனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அதுக்கு தான் அவனையும் உன்னையும் பிரிக்கணும்னு பிளான் போட்டோம், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு இங்கே மனோகரே அவருடைய வாயால் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சேரனுமே பயங்கர ஆத்திரம் அடைகிறாங்க. இப்போது மனோகர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. இங்கே சோழனும் பல்லவனும் அமைதியாக இருங்கண்ணே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே நான் பேசிக்கிறேன் நீங்கள் இருங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நான் கூட இவர் நல்லவரன்னு நம்பிட்டேன், நல்லவர் மாதிரி நாடகம் ஆடி உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு சேரனை சோழனை கடத்தி வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே என்னடா என்ன பண்ண முடியும் உங்களாலெல்லாம், இவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டா பெரிய ஆளுங்களா நீங்கள் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்கப்பா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட எப்படிப்பா வாய் கூசாமல் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட பேச கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ஏனிலாம் எங்கடி போகிற, நில்லு, என்ன உனக்கு பட்டது போதாதா, திரும்பவும் அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க, இப்படி ஒரு குடும்பம் உனக்கு வேணுமாண்டி, எங்கள் பாரு உனக்காக அப்பா அண்ணன் எல்லாரும் நாங்கள் இருக்கோம், நீ ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்துரு அப்படின்னு தேன் சொல்கிறாங்க. மா
நீயும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதம்மா. இவர் இங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே இதுதானே இப்போ தானே எனக்கு தெரிய வருது. நீங்கள் எல்லாருமா எதுக்காக சோழனை ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு இவ்வளோ நேரம் எனக்கு தெரியாத இருந்துச்சு. என் கொஞ்ச நேரத்தில் என்னவே நம்ப வச்சுட்டு இருப்பீங்கல்ல. எல்லாருமா குடும்பமாக சேர்ந்து அப்படி பிளான் போட்டு பெருசாக பிளான் போட்டு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. ச்சே, இதை நான் கூட நம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் சோழன் வராமல் இருந்தால் நானுமே சோழனை தப்பாக நினச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் இப்போவே சோழன் கூட கிளம்பி போகிறேன். நான் அவர் கூட வாழக்கூடாதுன்னு தாங்க நீங்கள் எல்லாத்தையும் பண்ணீங்க. ஆனால் நான் இப்போ சோழன் கூட போய் சேர்ந்து வாழ போகிறேன். உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்னு இங்கே நிலா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பல்லவா வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் பெருசாக அடிப்படை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் போகலாமா அப்படின்ற மாதிரி இங்கே சோழன்கிட்ட கேட்டுக்கிட்டே நிலா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போயிட்டே போகலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பார்த்தா பெருசாக எதுவும் அடியும் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில டேப்லெட் மட்டும் கொடுக்குறாங்க. லைட்டாக வந்து மெடிசனும் வந்து பார்த்து அனுப்புகிறாங்க, கட்டு போட்டு லைட்டாக வந்துட்டு. இதுக்கப்புறம் ஒரு நாள் சரியாயிடும், நீங்கள் நாளைக்கு காலையில் இந்த கட்டை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி சென்னைக்கு ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போட உடனே நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடுங்க. என் அப்பா வந்து பாசத்தில் கூப்பிட்டதோ நான் தலைகால் புரியாமல் இது திடீர்னு எப்படி மாறினார் அப்படின்றத கூட யோசிக்காமல் பாசத்தில் நான் உடனே கிளம்பி போயிட்டேன். நீங்கள் மட்டும் அங்கே வராமல் இருந்ததுதான் இது எதுவும் நடந்திருக்காதுல்ல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அவரை பற்றி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் உன்னுடைய அப்பா, அவரை பற்றி தப்பாக பேசினா நீங்கள் எப்படிங்க நம்புவீங்க? நான் வந்துட்டு என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருந்தேன். ஆனால் அவர் இந்த அளவுக்கு போவார்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அதுவும் என்னை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க இங்கே நிலாவுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இப்போது இங்கே மனோகருமே கரெக்டாக வந்துட்டு இங்கே வீட்டில் பயங்கர கோவத்தோடு புலம்பிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் போட்ட பிளான்லாம் இப்படி சொதுப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் கூட காலையில் வெளியே பேப்பர் எடுக்கும் போகும்போது அவன் வெளியே உக்காந்துருக்கிறத பார்த்ததும் அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாசுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுடா, இவனை இந்த விதத்தில் இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க பயங்கர கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் இங்கே நடேசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு இருந்தவர் வராரு. என்ன வந்து பார்த்தா வீடு திறந்துருக்கு, யார் இருக்கும் வீடு திறந்துருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்ன சோழன் கிடச்சிட்டானா, அவனை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பா அதெல்லாம் கிடச்சிட்டான், சேலை இங்கே தான் உட்காந்துட்ருக்கான் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாங்க. என்னடா மாமனார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா கவனிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் வந்து கேட்குறாங்க. நானே அடிப்பட்ட டென்ஷனில் இருக்கேன், பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. நான் திடீர்னு அவர் எப்படி வீட்டுக்கு வந்தாருன்ற போதே எதோ தப்பாக இருக்கே, திடீர்னு மாற மாட்டாருன்னு நான் என் மனசில் தோணுதை வெளிப்படையாக சொன்னேன். ஆனால் நீங்கள் யாரும் தான் கேட்கல. வீட்டுக்கு வந்திருக்கிறவரை தப்பாக பேசாதீங்க, அவரே மனசு மாதிரி வந்திருக்காரு அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசி அனுப்பி வச்சிங்க. இப்போ பார்த்தியா அடி உதையோடு விட்டுருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் நடந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் எதுவும் நடக்கலை இல்லைப்பா, நீங்கள் போங்க அப்படின்னு இங்கே சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு இப்போயாச்சும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இல்லைம்மா நீ எதுவும் பேச வேணாம், நீ என்ன பண்ணுவ, பாவம் அப்பா பாசத்தில் அவர் வந்து கூப்பிட்டதும் நீ போயிட்ட, உண்மையில சொல்லியும் தப்பு இல்லை. ஆனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோமா, உலகம் பொல்லாதது, நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக இருந்துக்கோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நடேசன் வந்து நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே சரி நீங்கள் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க நடுங்க அப்படின்னு இங்கே நிலா வந்துட்டு சோழனை கைத்தாங்களாக பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததும் இங்கே எல்லாருக்குமே அண்ணி அப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே சோழனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலாவை இது நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ன வரைக்கும் இப்போ உள்ளே போயிட்டு உட்காருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, எப்படி இருக்குது, வலிக்குதா, என்ன ஏதுன்னு பார்த்து நிலா ஒவ்வொன்றும் சோழனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்க சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
என்னாச்சுங்க, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க உங்கள் அப்பாவால் எனக்கு அடிபட்டுருச்சுன்ற ஒரு மனிதாபிமானத்தில் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லிட்டு வந்த மாதிரி என் மேலே இருக்கிற அக்கறையிலையும் என் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசையிலையும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்குறாங்க. நிலா ஒரு நிமிஷம் அமைதியாகவே நின்று பார்க்குறாங்க. என்னங்க அப்போ உங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் ரவுடிங்களை கடத்தி வச்சு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்ற ஒரு மனிதாபிமானத்தில் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படி தானே அப்படின்னு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நிலாவும் இல்லைங்க, உடனே அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் நிஜமாலே என் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி உங்கள் கூட நான் சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமோ, என்னால் உங்கள் வாழ்க்கையே போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் பிரிஞ்சு இருக்கிறதுல என்னங்க பிரயோஜனம், நான் டிவோர்ஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல, உங்கள் கூட சேர்ந்து வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதை விட வேறு ஒரு நல்ல குடும்பம் எனக்கு எங்கெங்கே கிடைக்கும், எங்கே போனாலும் கிடைக்காது. சேரண்ண மாதிரி பல்லவன் மாதிரி எனக்கு யாரையுமே எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. இதை விட ஒரு மாமியார் மாமனார் இருந்தால் கூட அந்த வீட்டில் என்னை யாரும் அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்க மாட்டாங்க. வசதியான வீட்டில் வாழ்ந்தாலும் இந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எல்லா அன்பையும் பாசத்தையும் கொடுத்து என்னை பார்த்துக்கிறீங்க, இதுவே எனக்கு போதும், நான் உங்கள் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துலேயே அவரையே மீறி எந்திரிச்சு நின்று அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடுறாரு. எங்க பார்த்துங்க வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே நிலா வந்து சொல்கிறாங்க. எங்க நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு ஒரு வழியுமே தெரியலைங்க, எல்லாமே அப்படியே பஞ்சா பறந்து போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டு சோழன் போயிட்டு அப்படியே கட்டி பிடிக்க போகிறாங்க நிலாவை. பார்த்தா நிலா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க சோழனை. சோழனும் போயிட்டு ஐயோ ஆர்வக்கோளாறில் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு செகண்ட். அதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் யோசிக்கிற கேப்பில் சோழனை யோசிக்கும் போதே நிலாவே போயிட்டு சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது சோழனுக்கு. அப்போது நிலா நம்ம கூட நிஜமாலே சேர்ந்து வாழலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டே நிலா என்ன சோழன் வந்து நிலா கிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த ஒரு நாளுக்காக தாங்க இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். நான் என்னதான் உங்கள் கழுத்தில் போலீஸ் கட்ட சொன்னாங்க அப்படின்னு தாலி கட்டினாலையும் நான் முழு மனசோடையும் உங்களை என் மனைவியாக நான் மனசில் நினச்சிக்கிட்டு தாங்க உங்களுக்கு தாலி கட்டினேன். உண்மையிலேயே உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு நானும் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டேன். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க. எனக்கு இது கனவா நிஜமான்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இந்த நாளை நான் வாழ்நாள் முழுக்க எப்பயுமே மறக்க மாட்டேங்க. எப்பயுமே என்னை பிரியாமல் என் கூடவே இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா எனக்கு அதுவே போதுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே சோழன் வந்து நிறைய பேசி வந்து நிலாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலாமே அமைதியாகவே இருக்காங்க. என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்துட்டு பக்கம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சோழனுமே சரிங்க நான் கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கவா, கொஞ்சம் உடம்பெல்லாம் நிறைய வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் ஏதோ எல்லாம் வலியெல்லாம் பஞ்சா பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு. அது நீங்கள் சொன்ன வார்த்தையினால அப்படி ஆர்வக்கோளாறுலாம் பண்ணிட்டேன். ஆனால் உண்மையிலே அந்த ரவுடிங்க என்னை போட்டு நிறைய அடி அடிச்சிட்டாங்க, ரொம்ப கை கால்லாம் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் படுத்து தூங்குங்க, நான் போயிட்டு உங்களுக்கு சுடு தண்ணியில் கொஞ்சமாக ஒத்தனம் கொடுக்க நான் துணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க அதெல்லாம் வேணாங்க, படுத்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா போயிட்டு சுடு தண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே சேரன் அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்பா நிலா சோழனுக்கு ஒத்தனம் கொடுக்கவா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நிலா நீ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவே போயிட்டு சோழனுக்கு ஒத்தனமெல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து சேரனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சோழனுமே நிலா இவ்வளோ சீக்கிரம் மாறுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் என்ன இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.